ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனி சிட்டு. இன்றைக்கி நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ஒரு ஹெல்த்தியான நல்ல எனர்ஜியும் ப்ரோட்டீனும் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, இதை நெய்யிலே அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இதை ஆற வச்சுட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். அது அப்படியே இருக்கட்டும். அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 1 கப் பொட்டுக்கடலை, இந்த பொட்டுக்கடலை அந்த நெய்யிலே நல்லா வறுத்துடணும். நல்லா அந்த கிறிஸ்பியாக வர வரைக்கும் வறுத்துடணும். ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தா கிடைக்கும். இப்போ அது ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து 1 கப் பொட்டுக்கடலைக்கு 3/4 கப்பு வெல்லம் அந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகம் வேண்டாம். இது கொஞ்சம் ஓரளவுக்கு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். அந்த வெல்லம் கரைஞ்ச உடனே இப்போ நம்ம தண்ணியில் விட்டு எடுத்தோன்னா லைட்டாக உருண்டு வரணும். ரொம்ப அப்படியே கல் மாதிரி இல்லாமல் லைட்டாக அப்படியே உருண்டு வரணும். இந்த ஸ்டேஜில் பொட்டுக்கடலை வறுத்த அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அந்த வறுத்த பொட்டுக்கல்லையும் சேர்த்துக்கலாம். நம்ம அந்த வெள்ளை பாகு வச்சுருந்தோம்ல அதையும் நல்லா வடிகட்டி சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் தனித்தனியாக இருக்குல்ல, இப்போ இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி அப்படியே ஒரு திக்காக வரும் பாருங்கள். அப்போ அந்த கோதுமை மாவையும் சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு சேர்த்தோன்னா நமக்கு அதை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும். அவ்வளோதான். நல்லா பாருங்கள், எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி வந்துருச்சுல்ல. இப்போ அது ஒரு பிளேட்டில் மாற்றி ரொம்ப ஆற வைக்க வேணாம். நம்ம கை பொறுக்கிற சூடு வந்தால் போதும். இப்படி லைட்டாக தட்டி விட்டுருவோம். இது நமக்கு ஒரே சைஸ்க்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு கத்தியில் நெய் இல்லைன்னா ஒரு எண்ணெயை தடவிட்டு நம்ம கட் பண்ணோம்னா அந்த கத்தியில் ஒட்டாதில்ல, அதுக்காக நமக்கு உருண்டையினுடைய அளவு ஒரே மாதிரி வரணுங்கிறதுக்காக நான் இது மாதிரி பீஸ் போட்டுக்கிறேன். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு பீஸ் எடுத்து நம்ம நல்லா அழுத்தமாக பிடிச்சிட்டு உருட்டிட்டோம்னா அந்த உருண்டை நல்லா ஷேப்பும் கிடைக்கும். நமக்கு ஆறுனதுக்கப்புறம் வெளியில் பார்க்குறது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், பட் உள்ளுக்குள்ளே ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். இதே போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பொட்டுக்கடலை உருண்டை என்னோடய ஸ்டைலில் ரெடி பண்ணிவிட்டேன். கண்டிப்பாக நீங்களும் இது வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக்கை போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.